அது கூடவே கழுவி வச்சுருக்கிற சிக்கனை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது கூட வதக்கிக்கோங்க. அது கூட நல்லா வதக்கிக்கிட்டு நீங்கள் வந்து மில்க் மேட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மில்க் மேட் சேர்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துக்குங்க. மில்க் மேட்டோடு நீங்கள் வந்து அந்த சிக்கன் வேகிறதுக்கு மட்டும் உள்ள தண்ணியை சேர்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துருச்சு. வேகிறோம் ஒரு கண்ணு வந்து அதை கிளறி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நீங்கள் வந்து ஊற வச்ச அரிசியை தண்ணியை இருத்துட்டு அதில் அள்ளி போட்டுருங்க. அரிசி போட்டாச்சு. நம்ம வந்து இந்த படியில் வந்து ஒரு படி அரிசி எடுத்தோம்னா அதுக்கு வந்து 1.5 படி தண்ணி எடுத்துக்கோங்க. அது 2 உலக்கு தண்ணி, 2 உலக்கு அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து 3 உலக்கு தண்ணி. நீங்கள் அது கூட வந்து இப்போ அரிசிக்குள்ளே உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போதே நம்ம வந்து இதுக்கு சிக்கனுக்கும் வெங்காயம் தக்காளிக்குள்ளே உப்பு தான் சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து அரிசிக்குள்ளே உப்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா கொதி வரவும் தண்ணி நல்லா இஞ்சவும் நீங்கள் அது கீழே வந்து தோசைக்கல்லை தூக்கி வச்சு அது மேலே சட்டியை தூக்கி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து எலுமிச்சம்பழம் சேர்த்துக்குங்க. எனக்கு கிடைக்கல, அதனால் என்னால் சேர்க்க முடியலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு.